لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه أجمعين. இப்பொழுது வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அதாவது நாவு அதனுடைய நுனிப்பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய 3 மஹ்ரஜ்கள் அதனை பார்க்க இருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் அதில் முதலாவது மஹ்ரஜாகிய சாதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சாத் இதில் அநேகமானவர்கள் விளைவிடக்கூடிய ஒரு மஹ்ரஜ். அநேகமானவர்கள் இதனை சாதனை சீனாத்தான் மொழிவார்கள். இந்த சாதுடைய மஹ்ரஜ் நாவின் நுனிப்பகுதி, இந்த இதான் நுனிப்பகுதி, இங்க இல்ல, இந்த நுனிப்பகுதி மேலும் கீழ் நடுவெட்டு பல்லோட கூட தைக்குது. பாருங்க, இந்த கீழ்ப்பகுதிக்கு இந்த நடுவெட்டு பல்ல இந்த பக்கம் சரியா, அந்த பகுதியில நாவு படணும். அப்படி நாவு பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வரக்கூடிய காத்து என்ன செய்யும், அப்படியே வந்து இந்த இடத்துல மோதி இந்த மேற்குள்ள அந்த நடுவெட்டு பல்ல மோதி தான் அந்த விசில் சத்தம், சஃபீர் சொல்லுவாங்க, அந்த விசில் சத்தம் வெளியாகும். சரியா, நாவுடைய நுனிப்பகுதியை நாங்க கீழே உள்ள இந்த நடுவெட்டு பல்ல இந்த இடத்துல வச்சு சுவாது அப்படி நாங்க மொழிவோமாக இருந்தால் இந்த வரக்கூடிய காத்து என்ன செய்யும்னா அப்படியே வந்து இந்த இடத்தோட பட்டு இப்படி வெளியாகும். சில மஹ்ரஜ் கிதாபுகள்ல எதிர்ப்பாங்க நான் மேல பட்டு வெளியாகும் உண்டு. அதனால சிலர் வந்து பிழையாக அதனை மொழிபெயர்த்திப்பாங்க. அப்படின்னு சொன்னா இந்த நாவு மேல் பல்லுல பட்டு வெளியாகிறது மாதிரி மொழிபெயர்த்து படத்தையும் இந்த நாவு மேல் பகுதியில படுற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்படி இந்த இடத்துல படுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே அது நிறைய இடங்கள்ல நிறைய பிக்சர்கள் போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பட்டால் சாதுடைய மக்கள் பிழையாகத்தான் வரும். ஆனா சாது வந்து மொழியும் பொழுது மேல நாவு படாது, மேல் உள்ள பற்கள்ல நாவு படாது. ஆனா கீழ் உள்ள அந்த பற்கள்ல நாவுடைய ஓரப்பட்டு இந்த இடத்துல ஓரப்பட்டு இந்த காத்து இந்த இடத்துல அழுத்தமாகி இப்படியே வெளியாகும். இப்படி வரும் பொழுதுதான் சாதுடைய சரியான மஹ்ரஜ் வரும். அஸ் சொல்லுங்க, அஷ் இல்ல அஸ். நாம நீங்க அவதானிச்சு பாருங்க, கீழ் உள்ள பல்லுல உள்ளுக்கு படணும். அஸ் அஸ் சா சு சி சா சு சி. பாருங்க, இந்த சூரா ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுக்கு ஸ்பெஷலாக 3 எழுத்துக்களுக்கு அந்த சஃபீர் சத்தம் வரும். அதாவது விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அஸ் அஸ். வேற எங்கேயாவது பட்டால் நாவுடைய சிலவங்களுக்கு படுது சத்தம் கேட்குது. நாவுடைய நடு என்ன செய்யுதுன்றால் மேல போய் மேல் அன்னத்துல படுது. அப்படி படும் பொழுது ஷீன் வந்துடும். அஷ்ஷல் அஸ்ஸுமல், அது சீனுடைய மஹ்ரஜ் பின்னால வருது. அதை இப்படி அதுதானே. இது சுவாதுடைய மஹ்ரஜ் நல்லா அவதானிச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா வரும். நாவு படுறது உங்களுக்கு விளங்கும். கீழ் பல்லுதான் நாவு படுது, மேல எந்த சம்மதமும் இல்லை. இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்க சொன்னா உதட்டையும் சாதுடைய மஹ்ரஜுக்கு சம்மந்தப்படுத்துவாங்க. உதடும் சாதுடைய மஹ்ரஜுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த விசில் சத்தம் மாறதுக்காக வேண்டி உதட்டுட சப்போர்ட் எடுத்து விசில் சத்தத்தை கொடுப்பாங்க. இது வந்து உலமாவு தஜ்வீத் மஹ்ரஜ்களை எழுதக்கூடிய இடம் உண்டல். அதனால நீங்க மொழியும் பொழுது இந்த கீழ் உள்ள பற்கள்ல உள்ள நாவு பட்டு மேல படாம விசில் சத்தம் வருமாக இருந்தால் அது சுவாதுடைய மஹ்ரஜ். இன்ஷா அல்லாஹ் போடக்கூடிய வீடியோ எடுத்து பார்த்து
திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணா நிச்சயமாக அது வரும். நாங்க இப்போ ஒரு பயிற்சி எடுப்போம் பாருங்க. اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. யாராவது மொழி காட்டுறீங்களா? தருவாங்க. இதுக்கு வரத்தான் வேணும். யார் சரி வரத்தா பாருங்க. Bismillahirrahmanirrahim. Ihdinas siratal mustaqim. பாருங்க, முதலாவது வந்து நீங்க மொழி நான் படிச்ச மக்ரஜ் வந்து ஹா உடைய மக்ரஜ். தொண்டையிட இறுதி பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆரம்பத்தில் உள்ள மக்ரஜ். ஹம்சாவும் ஹாவும். அது வந்து கலக்கம் இல்லாம வெளியாகும். சரியா? இஹ்தினஸ் சொன்னா பில. இஹ்னு கலக்கப்படாது. அதான் வித்தியாசம். இஹ்தினஸ் சொல்றதுக்கும் இஹ்தினஸ் இல்லையா? அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم Ihdinas siratal mustaqim. அந்த சாத் அதுல விசேஷமா அஸ் 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 அஸ்ஸல்ல அஷ்மல்ல அஸ்ஸனபல்ல நேரா இரண்டுக்கும் மத்தியில நடுவாக நாவு பட்டு வெளியா நாவு நேரா வரும். சாது மொழியக்குள்ள நாவுடைய பின்பகுதி மேல படும். இந்த பாருங்க, நாவுடைய பின்பகுதிக்கு தானே இந்த பகுதி இங்கிருந்து இந்த இடம் ஒடுக்கமாகிறதுனாலதான் இந்த பகுதி இங்க படுது. இந்த படுதுல மேலாகும், மேலுக்கு ஆகும். அதான் இஸ்திஅலாவுடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த நாவு மேலுக்கு உயருது. சரிதானே? அங்க உயர்ந்து அந்த காத்து அழுத்தமாக வந்து தான் இந்த முற்பகுதியால வெளியாகும். சரியா? சத்தத்தை கேட்டு கேட்டு நீங்க பழங்க. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். யாரும் வெக்க பூஜைப்படாம ஒருத்தர் வந்து பிள்ளையா சொன்னதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளையா சொன்னா எல்லாம் கூலியை தான் தருவோம். அதனால யாரும் கூச்சப்பட வேணாம். வந்து மொழிகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக நாங்க ட்ரை பண்ணி எப்படியோ மாத்தித்தான் ஆகணும். எந்த உறுதியோட இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். மற்ற சூறாக்களை பார்ப்போம். இதுல பாருங்க, الذي يوسوس في صدور الناس الذي يوسوس في صدور الناس الذي يوسوس في صدور الناس الذي يوسوس في صدور الناس. إقرأ. الحمد لله. إلا قل هو الله أحد. قل هو الله أحد الله الصمد. الله الصمد الله الصمد. الله الصمد الله الصمد. الله الصمد. سيصلى சீனு சாது வித்தியாசம் நல்லா கவனிங்க. மொழியை கூட உங்களுக்கு விளங்கும். ரெண்டும் இடம் பண்றது வித்தியாசம் பண்ணி பாருங்க. سيصلى نارا ذات لهب. سيصلى نارا ذات لهب.
சயஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் பழகிட்டோம்னு சொன்னா கஷ்டம் இல்லை, தானாக உங்களுக்கு நினைவில்லாம ஓதினா கூட அந்த இடத்தை தான் தொட்டு அது சரியா வரும். ஆனா முயற்சி செய்யணும், கட்டாயம் முயற்சி செய்யணும், வாஜிப். إذا جاء نصر الله والفتح 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 نصر الله نصر الله نصر الله إلا نصر الله الحمد لله ألم الله. إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر لربك وانحر فصل لربك وانحر. இது உண்மையாகவே ஹாஃபிஸ்மார்கள்ட்ட, அதாவது மஹ்ரஜ விளம்பரத்தக்கூடிய உலமாக்கள் சொல்றது அப்படின்னா ஆரம்பத்துல நாங்களும் பிழைவிட்டோம்னு சொல்றோம். அதாவது இந்த சத்தத்தை கேட்டு சிலர் வந்து அவங்களோட வாயால் அந்த சத்தத்தை எப்படி சமைக்கலுமோ அப்படி மொழியை தொடங்கிட்டாங்க. உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அந்த சத்தம் வருவது எப்படியானதை கேட்டு என்ன வாயால் எப்படி அந்த சத்தத்தை வெளிப்படுத்தலும் என்று எடுத்துக்கொண்டு அப்படி சொல்ல தொடங்கினதுனால அநேகமான மொழி செலுத்துதல் பிழையாக இருக்குது. அதனால நாம இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த முறையை வச்சு நாங்கள் முயற்சி செய்வோம். சரியான ஒரு முறை முடிஞ்சிட்டோம்னு சொன்னா சரியான அடுத்ததெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு லேசா வரும். فويل للمصلين فويل للمصلين فويل للمصلين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون. خير إن شاء الله. இது வரக்கூடிய வாரங்கள்ல மற்ற மஹ்ரஜ்களை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மஹ்ரஜ்கள் மிதம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதோட நாங்கள் வீடியோக்களை போடுவோம். கட்டாயமாக நீங்க அதை நான் அடிக்கடி சொல்ற ஒரு வாரம் ஞாபகாற்றேன். உங்களோட ரூம்ல உட்கார்ந்து குர்ஆனை கொஞ்சம் எடுத்து அந்த வீடியோ மேல விட்டு இந்த மஹ்ரஜ்களை பற்றி கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்க. இது கட்டாயமாக நாங்கள் மாற்றி ஆக வேண்டிய ஒரு விஷயம். எங்களுக்கு நாங்கள் பொதுப்போக்காக இந்த காலம் இருந்துட்டோம். ஆனால் இது வந்து நாங்கள் இதில் மகதூரியங்கள் அல்ல, உச்சரிப்புகள் எத்தனையோ பாசைகள் உச்சரிப்புகளை சரியாக நாங்கள் படித்து மொழிகிறோம். அப்படிதானே? எங்களோட பாசை அல்லாத, எங்களோட தாய்மொழி அல்லாத பாசைகளை இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி வாரதானதை பற்றி நாங்கள் படித்து சரியா மொழிகிறோம். அது சிங்கள உச்சரிப்புகள் எழுத்துக்களை இருந்தாலும் சரி, ஆங்கில எழுத்துக்களை இருந்தாலும் சரியா உச்சரிக்கணும். ஆனால் கட்டாயமான பாசை. ஒருத்தர் ஒரு மனிதன் பாலிவாகும் பொழுது, வயதை எத்தும் பொழுது ஃபாத்திஹாவை இந்த சூறாக்கள் ஓதுறது திருத்தி இருக்கணும். சரியா? நாங்கள் பிழை விட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதனால உள்ளத்துல உறுதி கொண்டு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக ஒரு முயற்சி செய்யும் பொழுதும் ஒவ்வொரு முறை ஓதும் பொழுதும் எங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை தந்து கொண்டே தான் இருக்கிறான். அதெல்லாம் நஷ்டம் இல்லை. நாங்க குர்ஆன் ஓதும் பொழுது ஃபிரௌன்னு சொன்னா கூட எத்தனையோ நன்மைகள். ஃபாவுக்கு ஒரு நன்மை, ராவுக்கு ஒரு நன்மை, ஐனுக்கு வாவுக்கு நூனுக்கு ஃபிரௌன பேரை சொன்னாலும் கூட குர்ஆன் ஓதும் பொழுது சொன்னால் நன்மை. அப்ப அதனால சலைப்பு இல்லாம அதை நாம நன்மைகளை நாடி முயற்சி செய்யணும்னா நிச்சயமாக எங்கள்கிட்ட நிறைய மாற்றம் வரும். நல்ல முறையில சிறந்த முறையில் குர்ஆன் ஓதி அவனுக்கு பொருத்தமான அவர்களை செஞ்சுட்டு மடியக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அனைவருக்கும்